ஏவப்பட்டு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். அதுக்கு பிறகு அதை வந்து தனித்தனியாக புஸ்தகங்களாக எழுதியிருந்தாங்க. அதை வந்து ஒன்றாக சேர்த்து அதை வந்து ஒரு புக்காக வந்து நம்ம மாற்றப்படுது. அதை பற்றி ஒரு ஜென்ரல் ஒரு பைபிள் ஸ்டடி இடையில உங்களுக்கு எடுக்கிறேன். பைபிள் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறத பற்றி அது தெரிஞ்சிருக்கிறதுனால ஒரு பொதுவான அறிவு. அதனால ஒரு பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. பைபிள் எப்படி பைபிள் அப்படின்னு அது எப்படி தேவனுடைய வார்த்தைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கு தெரிந்து கொள்வதற்காக பைபிள் தான் மெயின் அப்படின்னு. பைபிள் வந்து ஒரு மேனுவல். மேனுவல் என்ன? நம்ம ஒரு பொருள் கடையில் போய் வாங்குறோம், என்ன பண்ணுவாங்க, அதோட சேர்ந்து ஒரு சின்ன புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கில் என்ன இருக்கும், அந்த பொருளை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணா கம்பெனி கொடுக்கக்கூடிய கேரண்டி கிடைக்கும். அது அந்த புக்கினுடைய என்ன சொல்றது, அதனுடைய பிரீஃப், அதனுடைய பொருள் அடக்கம்னு சொல்றது. ஒரு பொருளை பற்றி இந்த மைக்கு, நீங்க மைக் வாங்கிட்டு மைக்கை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதை நீங்க உங்க இஷ்டத்துக்கு இது யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமா என்ன ஆயிடும், கராப் ஆயிடும். ஸோ அது போகாதபடி மைக் அந்த சின்ன புக்கில் அந்த புக்கில் எழுதியிருப்பாங்க, இந்த மைக் எப்படி யூஸ் பண்ணணும், இதை யூஸ் பண்ணாத நேரத்தில் எப்படி இதை கவர் பண்ணி வைக்கணும், இந்த காரியங்கள் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அதன்படி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா இந்த மைக்கு கம்பெனி என்ன கேரண்டி கொடுக்குறோ அவ்வளோ நாள் இது என்ன இருக்கு, நிறையா இருக்கு. ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட கம்பெனி அதுக்கு பொறுப்பு. இப்போ வேரண்டி பீரியட்னு சொல்லி கொடுக்குறாங்களா, நீங்கள் அதை கொண்டு போய் இடையில வந்து அதை கம்பெனி சொன்னபடி சரியாக ஒர்க் பண்ணல, நீங்கள் கொண்டு போய் கொடுத்தா காசே செலவில் ஃப்ரீயாக என்ன பண்ணிடுவோம், ரிப்பேர் பண்ணி கொடுத்தா புது மைக்கு கொடுக்கும். அதே தான் வேதம். பைபிள் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய மேனுவல். தேவன் மனிதனை படைத்து அந்த மனிதன் முழு ஆயுளோட ஆரோக்கியத்தோட ஆசீர்வாதத்தோடு எப்படி இந்த பூமியில வாழ முடியும், அதற்கு மனிதன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற காரியத்தை தான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதான் மெயின். தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த வேதம், சத்திய வேதம், இது எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் அதை விட அதிகமான ஒரு சத்தியம் பைபிளோட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிள் நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை என்பதற்காக மட்டும் படிக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும்படியா. தேவன் நம்மை படைத்திருக்கிறபடினால அவர் தான் என்ன பண்ணிருக்காரு, நான் உங்களை படைச்சிருக்கிறப்பா, உனக்கு ஆயுள் நாட்கள் அதிகமா, ஆரோக்கியத்தோட சுகமா குடும்பம் நடத்த, வருமானம் வர, என்னென்ன தேவைகளோட தேவை அது எல்லாமே வந்து நான் இந்த புக்கில் என்ன எழுதி வச்சிருக்கேன் அதன்படி நீ நடந்தால், புரியுதுங்களா, அதன்படி நீ நடந்தால் எல்லா ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கும். அதான் பைபிளுடைய கண்டென்ட். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மொபைல் படிக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதில் இருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு, தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை கற்றுக்கொள்ள முடியாது பைபிளை படிக்கணும். ஸோ பைபிள் வந்து நிறைய ரகசியங்கள், மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய ரகசியங்கள் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அது வந்து முக்கியமான ஒரு ரகசியம், ஆவிக்குரிய ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாருங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். பைபிள் ஒரு வசனம் இருக்குது. ஒரு ஆளை தனியா இருந்தா அது வந்து என்ன ஆகுது, ஒரு ஆசீர்வாதமா இருக்காது. ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா அது ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இப்ப நீங்க ஒருத்தர் என்ன சொல்ற கஷ்டப்பட்டு நீங்க எது பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை விட நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த காரியத்தை செஞ்சா, ஒரு ஆள் சம்பாதிக்கிற அதனுடைய என்ன சொல்றது அந்த இன்கம்ல அந்த நன்மையை விட 1000 டைம்ஸ் 1000 மடங்கு, அதாவது 10,000 ஒரு ஆளுக்கு ₹1, ஒரு நாளைக்கு வேலை வந்து ₹1 கிடைக்குது அப்படின்னா, பைபிளின் படி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா ₹10,000 கிடைக்கும். புரியுதுங்களா? ₹1000 இல்லை, ₹1000 இல்லை. ஒரு மனிதன் வேலை செய்து கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பகுதியை போல ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்து கிடைச்சால் அந்த ஒரு பகுதியோட 1000 மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதான் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றியாக இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பதனால அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன், கிரேட் ரிவார்ட் அப்படின்னு இங்கிலீஷ் எழுதப்பட்டிருக்கு. அதே இன்னொரு பைபிள், இன்னொரு இங்கிலீஷ் பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு, எப்பொழுதும் தனியாக இருப்பதை விட உங்களுடன் பணிபுரியும் ஒருவரை வைத்து இருப்பது சிறந்தது. உங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தால் அவர் உங்கள் வேலைகளை செய்ய உங்களுக்கு உதவுவார். அப்ப எப்போ வந்து நம்மளோட என்ன செய்யணும், ஒரு நண்பர் இருக்கணும். சும்மா வேலையாளர், அதை நீங்க கவனிக்கிறீங்க எழுதுக்கிற. அதனாலதான் இந்த வசனத்தை எடுத்து கொண்டு வந்தேன். அந்த பழைய முதல்ல பார்த்த வசனத்தை வந்து அதில் அவருடைய பிரயாசத்துக்கு ஒன்றியாக இருப்பதிலும் இருவர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதில் அவர் டிரான்ஸ்லேஷன் வந்து விரிவாக கொடுங்க. அதனால இந்த டிரான்ஸ்லேஷன் எடுத்து வந்து இதில் பாருங்க, எப்பொழுதும் தனியாக இருப்பது உங்களுடன் பணிபுரிவுரை வைத்திருப்பது நல்லது. அடுத்த வசனம் பாருங்க, உங்களுக்கு ஒரு நண்பன் இருந்தால், வேலைக்காரன் இல்ல, அதை கவனிக்கணும். ஒரு வேலைக்காரன் இருந்தால் அப்படின்றது அல்ல. வேலைக்காரன் என்ன செய்ய
செய்வான்? நீங்க ஏதாவது சொன்னா அதை செய்வான், அவ்வளவுதான். அவனுக்கு நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, ஒரு வேலைக்காரன் கூட வைக்கிறீங்க, அவனுக்கு உங்களுக்கு லாபம் வருமா வரல அப்படிங்கிறதுல கவலை கிடையாது. புரியுங்களா? அவனுக்கு மாசம் மாசம் சம்பளம் வரும். உங்களுக்கு லாபம் வந்தால் வரல, கடைசி மாசம் 1ஆம் தேதி ஆனோன்னா அவன் வந்து கையை கிட்ட உங்களுக்கு சம்பளம் கொடுத்துரும். நீங்க அது வேலைக்காரனோட வேலை. ஆனா நீங்க பார்ட்னரா இருந்தா, உங்களோட நண்பனா இருந்தா, உங்களுக்காகவே வந்து என்ன சொல்றது எல்லாம் செய்யக்கூடிய ஒரு உயிர் நண்பனா இருந்தா, புரியோ பிசினஸ் ஓடட்டும், அவன் தான் பார்க்கறான் அப்படின்னு இருப்பாப்லையா? இல்ல, அவரால் முடிந்தது அவர் செய்வார், உங்களால் முடிஞ்சது நீங்க செய்வீங்க. அதான் இங்க சொல்லப்படுற நண்பன் இருந்தால் அது அவர்களுடைய வேலை செய்ய அவர்களுக்கு உதவுவார். அதனுடைய மதிப்பு 1000ஆக கிடைக்கும். அப்போ பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவனும் மனைவியை தான் தேவன் நண்பனாக பார்க்கிறார். ஆமென். கணவன் மனைவிக்கு நண்பனாகவும் மனைவி கணவனுக்கு நண்பனாகும். எப்படி இது? அன்பினால். என்னுடைய கணவன் என்னுடைய நண்பன், என்னுடைய மனைவி என்னுடைய நண்பன் அப்படின்ற எண்ணத்துல தான் நீங்க எப்பவுமே என்ன பண்ணணும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி பைபிள் வந்து கிளியரா அதை பத்தி சொல்லப்படுது. ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்ப உயிர் நண்பன் சொல்றோம். உயிர் நண்பன் சொல்லு, வேற உயிர் நண்பன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்காக உயிரே கொடுப்பான். ஒரு விஷயம் எனக்கு வந்துச்சுன்னா அவன் என்னை விட அதிகமாக துடிச்சு எனக்காக உயிரே கொடுக்குறதா உயிர் நண்பன். கணவன் மனைவி அப்படி இருக்கணும். தன்னோட உயிரை கொடுக்க துணிந்த நண்பன் என்று பொருள். அதனால நானும் இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 15:12-14 எழுதப்பட்டிருக்கு. நான் உங்களில் அன்பா இருப்பது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். என்னுடைய கற்பனையாக இருக்குது. ஆண்டவர் தேவன் வந்து மனிதனுடைய ஆசீர்வாதத்திற்காக நிறைய கற்பனைகளை கொடுத்திருக்கார். 10 கற்பனைகள் படிக்கணும். புதிய ஏற்பாட்டில் 10 கற்பனைகள் கிடையாது. இந்த எல்லா கற்பனைகளையும் சேர்த்து ஒரு கற்பனையாக ஆண்டவராகிய இயேசு மாற்றுகிறார். இந்த கற்பனை என்ன? நீ உன்னுடைய தேவனாகிய உன்னுடைய கர்த்தராகிய தேவனை என்ன பண்ணணும்? முழு இதயத்தோடு, முழு பலனோடு, முழு ஆத்மாவோடு, முழு சக்தியோடு அன்பு கூற வேண்டும். அன்பு கூற வேண்டும். அடுத்து உன்னை போல உன்னுடைய சகோதரனை நீ என்ன பண்ண வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அன்புதான் புதிய ஏற்பாடு ஒரே கற்பனை. பழைய ஏற்பாடுல இருக்கக்கூடிய கற்பனைக்கு புதிய ஏற்பாடு ரொம்ப வித்தியாசம். பழைய ஏற்பாடு நீ அழைச்சங்க கண்ணு உடச்சங்க அவங்க கண்ணை உடச்சு அப்படிப்பட்ட இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. எல்லாமே அன்பினால், அன்பின் மூலமாக. அப்ப நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய நண்பனை நீ என்ன பண்ணணும்? நான் உங்கள் மேல் அன்பா இருக்கிறது போல. பாருங்க, சீடர்கள் வந்து இப்ப நிறைய தீங்கு ஆண்டவர் செஞ்சாங்க. சீடர்கள் என்ன பண்ண 2 பேர் கடைசியில் யோவான் யாக்கோபு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா இயேசு வந்து ராஜா வருகிற பொழுது அவருடைய வலது வாரசத்து இடது வாரசம் நாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அது இயேசுக்கு வந்து இவ்வளவு அன்பா இருக்கக்கூடிய இயேசு கூட இருக்கக்கூடிய நண்பர்களை சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அக்கபோதில் இருக்கிறவங்க இவரை கேவலமா பேசுறாங்க. மற்ற அப்போஸ்தலர்கள், மற்ற என்ன சொல்றது, பேதுரு, யாக்கோபு, யூதா, மற்ற அப்போஸ்தலர்கள், பிலிப்பு, இவர்கள்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு விரோதமா எல்லாம் பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் அன்பா இருக்காங்க. ஆண்டவர் இறந்தாரு. இறந்த பிறகு பேதுரு என்ன பண்ணா, நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன்ப்பா, இனிமே ஒன்றும் வேலை நடக்காது, ஆண்டவர் விட்டுட்டு போயிட்டேன், நான் மீன் பிடிக்க போறேன் விட்டுட்டே போயிட்டான். ஆனா அப்போது ஆண்டவர் அவங்க என்ன பண்ணல? கடிந்து கொள்ளல. ஆண்டவர் அவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு தண்டனை கொடுக்கல, அன்பாக அவர்களை மீண்டும் அழைத்தார். அது ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பை பார்க்கிலும் அதிகமாக அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அதான் உயிர் நண்பன் சொல்லிட்டு தன்னுடைய சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்க. பாத்தீங்க சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஒரு சின்ன தம்பி, அந்த தம்பிக்கு வந்து ஜனாதிபதி விருது கொடுத்தான். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேரும் நண்பர்கள் 2 பேரும் சேர்ந்து குளிக்க போனாங்க. ஆத்துல ஒருத்தன் விழுந்துட்டான். 2 பேருக்கு நீச்சல் தெரியும். ஆனா ஆத்துல தண்ணி கீழ் அடியில வந்து தண்ணி ரொம்ப ஜாஸ்தி பீஸ் போட்டு இவனுக்கு தெரியல. உள்ள போய் கால் மாட்டிக்கிடுச்சு, அப்படியே எடுத்துச்சு. ஆனா இவன் என்ன பண்ணா, அதை பார்த்துட்டு பயந்துட்டு எடுத்து குதிச்சு அந்த தம்பியை காப்பாற்றினான். உடனே ஜனாதிபதி என்ன பண்ணாங்க, ஒரு தைரியத்துக்கான ஒரு விருதை கொடுத்து அந்த தம்பியை எதுக்காக தன்னோட உயிர் நண்பனை அவன் காப்பாற்றான். தன்னோட அந்த நேரத்தில் வந்து இவன் மாட்டிட்டான், போச்சு இல்லை, அவனோட உயிர் போச்சு. ஆனா அதை கூட எதிர்பார்க்கணும், என்னோட நண்பன் அவனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக உயிர். அதே மாதிரி தான் கணவன். அதான் இங்க சொல்லப்படுது, இருவர் சேர்ந்து இருப்பது
பார்ட்னர்ஷிப். உன்னுடைய நண்பன் உன்னோட கூட இருந்தான். இந்த நண்பன் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த அர்த்தம் தான். தன்னுடைய கணவனுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய மனைவி, தன்னுடைய மனைவிக்காக உயிரை கொடுக்கக்கூடிய கணவன். அப்படிப்பட்ட ஒரு அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறப்போ, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என்னுடைய சிநேகிதராக இருப்பீர்கள். ஆண்டவருடைய சிநேகிதராக இருக்கணும்னா அதுக்குள்ள அன்பு இருக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சிநேகிதராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா கணவன் மனைவிக்குள்ள இதே அன்பு, தேவனுடைய அன்பு, ஆண்டவர் சொன்ன அன்பு இருக்கணும். தேவன் கணவனுக்கும் மனைவிக்கும், மனைவிக்கும் கணவனுக்கும் உயிர் நண்பர்களை போல் நேசிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை இருக்கிறார். மிஷன் அங்கதான் மெயின் பாயிண்ட். கட்டளை முதல்ல படிச்சோம். கட்டளையாக அப்படின்னு சொல்லி கற்பனையாக, என்னுடைய கற்பனையாக இருக்கு. தேவன் கூடிய ஒரு கற்பனை. சும்மா என்ன சொல்றது, ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி கிடையாது. இந்த ஆண்டவருடைய கற்பனை கணவன் மனைவி நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய கற்பனையாக இருக்கிறபடினால தேவனுடைய கற்பனைகளை நம்ம என்ன பண்ண வேண்டும், ஃபாலோ பண்ணணும். அப்பதான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லணும். ஆண்டவரே சொல்ல, நீங்க நேசிக்கிறீங்கன்னு சொன்ன வேலைக்கு ஆகாது. நேசிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும், என்னுடைய கற்பனைகளை நீங்கள் எப்பொழுது கீழ்ப்படுகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் சிநேகிதர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். தேவன் பாருங்க, ஆதாமை சிருஷ்டித்த போதே ஏவாளும் அவருக்குள்ள இருந்துச்சு. பாக்குறோம், ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டிக்கிற பொழுதே ஆதாமுக்குள்ள யார் இருந்தாங்க, ஏவாளும் இருந்தாங்க. பாருங்க, ஆதியாகமம் 1:27 படிச்சு பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அடுத்து ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டித்த பொழுது முதல்ல ஆதாமை சிருஷ்டிக்கல, முதல்ல மனிதனை தான் சிருஷ்டித்தார். மனிதனுக்குள்ள யார் இருந்தாங்க, இவங்க 2 பேரும் இருந்தாங்க. ஆணும் பெண்ணும் இணைந்து இருந்தாங்க, ஒருமையாக இருந்தார், அன்பாக இருந்தார். அதிலிருந்து ஆனால் நம்ம ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிறத நம்ம உணர முடியல. அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபெயிலியர், மனிதனுடைய பெரிய ஃபெயிலியர். ஆண்டவர் சொல்லி நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நம்ம ஆண்டவராய் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது என்ன செய்யணும், உண்மையிலே அந்த ஆண்டவராய் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்கிறது சொல்லுங்க பாருங்க. ஆண்டவராய் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்கும், ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணுவார். இயேசு ராஜாதிராஜ உலகத்தை படைத்த தேவன் என்ன பண்ணுகிறார், இப்படி மரியாளின் கர்ப்பப்பைக்குள் ஒரு குழந்தையாக மாறி வந்து வாழ்ந்தாரோ அதே போல ஒரு ஆவிக்குரிய குழந்தையாக இயேசு நம்முடைய இருதயத்துக்குள்ள, இருதயம் ஒரு கர்ப்பப்பையை போல, ஒரு நிலத்தை போல. காரணம் அப்படின்னா கர்ப்பப்பை நிலம் அப்படின்னு சொல்ற காரணம், அதுக்குள்ள என்ன போட்டாலும் அது என்ன ஆகும், வளரும். நிலத்துல ஒரு பொருளை போட்டா வளரும். கர்ப்பப்பைக்குள்ள வந்து ஒரு பொருள் விழுந்துச்சுன்னா அதனால குழந்தையாக கொஞ்ச நாள்ல வளர்ந்து வருது. அதுதான் இருக்கிறது. இருதயமும் அப்படிப்பட்டது. இந்த என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்ற நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்ப நம்ம தனியாக போற இடத்துல போயிட்டு இருக்கப்போ வந்து கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு வந்து சிங்கிள் ஸ்ட்ரீட் லைட் மட்டும் தான் இருக்குது, யாருமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்ற அவனோட கூட இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா நம்மளுடைய ஆவிக்குரிய கண், சோல் அப்படின்னு சொல்றோம், மைண்ட், அது திறக்காமல் இருக்கிறது வரைக்கும் நம்மளுக்குள்ள பயம் இருக்கு. ஐயோ இருட்டா இருக்கு, திடீர்னு யாராவது விழுந்துருவாங்களா, இது பண்ணிடுவாங்களா, அடிச்சுடுவாங்களா, கொண்டுருவாங்களா அப்படின்னு ஒரு பயம். ஆனா உண்மையிலே யாரு, ஆண்டவனுக்குள்ள இருக்காரு. நான் மட்டும் இல்லை, இன்னொருத்தர் இருக்காரு. 2 பேரும் நம்ம சொல்ல போறீங்களா, 2 பேரு. ஆனா அந்த 2 பேருக்கு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சோல் ஆத்மாவினுடைய கண்ணு திறக்க. தேவனுடைய பிள்ளையை பொறுத்த வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட பிறகு இருதயத்துக்குள்ள அவர் ஒரு சிசுவை போல, சின்ன குழந்தையை போல வருகிற போது நமக்குள்ள இருந்து என்ன வளரணும். வளர்றதுக்கு நம்ம வழி வகுத்து கொடுக்கணும். அது எப்படி, உபவாசத்தின் மூலமா, ஜெபத்தின் மூலமா, வசனத்தை கேட்கறது மூலமா, வாசிக்கிறது மூலமாக நமக்குள்ள எவ்வளவு விசுவாசம் வரும், விருத்தி ஆகுமோ அவ்வளவு இயேசு நமக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கும். இது செய்யாம இருக்கிற வரைக்கும் இயேசு குழந்தை மாதிரியே இருக்கும். ஆமென். ஒரு குழந்தை நம்ம கூட இருந்தாலும் நம்மளுக்கு பயம் வருமா? ராத்திரி நீங்க ஒரு குழந்தைக்குள்ள போறீங்க, 2 பேரும் தாங்க, ஏன் பயப்படுறீங்க? பயம் வருது. ஆனா அதே உங்க மாதிரி பராபரா இருக்கிற ஒருத்தர் கூட இருந்தா அந்த பயம் உங்களுக்கு ஃபீலே ஆகாது. பிசிக்கலி நீங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்க கூட யாரும் இருக்கீங்க பிசிக்கலி. அதே பிசிக்கல்
தான் நமக்கு அதை புரிஞ்சு கொள்ளணும். அது நல்ல ஒரு உதாரணம். எலிசா சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி தேசத்தில் இருந்தார். அந்த தேசத்துல வந்து ராஜாவை சீரிய தேசத்துடைய படைகள் வந்து முற்றுகையிட்டாங்க. அப்ப அவர் எலிசா ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய வேலைக்காரர்கள் தம்பி வெளியில வந்து பார்த்தோன்னா ஒரு 1,00,000 மேலே இருக்கக்கூடிய படைகள் அந்த தேசத்தை முழுவதும் முற்றுகையிட்டிருக்காங்க. இவன் அழுகுறான், கதறான். ஓடி போய் தன்னுடைய எஜமானை எழுப்பி எலிசாவை எழுப்பிக்கிறான். ஆண்டவரே நம்ம போல அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சீரிய படைகள் வந்து நம்ம என்ன பண்ணிட்டாங்க, முற்றுகையிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறான். எலிசாவுக்கு பயமே இல்லைங்களா? அவ்வளவு படைகள் எலிசாவுக்கு பயமே இல்லை. எலிசா என்ன செஞ்சாரு தெரியுங்களா? ஆண்டோட ஜெபம், ஆண்டவரே இந்த வாலிபனுடைய கண்களை திறக்கும் அப்படின்னு. ஏன் அவன் கண்ணு திறக்க குருடனானதுனால இல்லை, அப்படி ஆவிக்குரிய கண்ணு, சோல் இருக்கு இல்லைங்களா? சோல் சிந்தனை, நம்ம சிந்தனைகள் நம்ம பாருங்க, மனிதனுடைய சரீரத்துக்கு சரீரம் இவ்வளவுதாங்க. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நிறைய மேக்கப் பண்றோம், நிறைய ட்ரெஸ் போடுறோம், எல்லாம் நம்ம பெருசா நம்ம சரீரத்தை பார்க்குறோம். இந்த சரீரன்றது ஒரு டோர், அவ்வளவுதான் சரீரம். டோர் என்ன? உள்ள வருவதற்கான ஒரு வழி. என்ன உள்ள வருது சரீரத்துக்குள்ள? அதை பாருங்க. கண்கள் மூலமாக காணணும் ஒரு பொருள், அதை வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த கண் மூலமாக காணணும். ஆனா அந்த காட்சி எங்க போகுது? நம்முடைய மைண்ட், சிந்தனை. அதை பார்த்த பிறகுதான் பேய் படம் பார்த்தோம், அதுக்கு பிறகுதான் பேயை பத்தின ஞாபகம். ஏன்? அந்த பிக்சர் உள்ள போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? சிந்தனையில, மைண்ட்ல, சோழல், இருதயத்துல. நிறைய வார்த்தைகள் அதுக்கு சொல்லப்படுது. ஓகே, மைண்ட் நாங்கள் எழுதி பாருங்க. சோல், மைண்ட் அப்படின்னு. இந்த கண், இந்த சரீரத்தினுடைய ஒரு 5 வேலைகள் இருக்கு. 5 வேலை தான் சரீரத்துக்கு. நீங்க என்னதான் செஞ்சாலும், நீங்க எவ்வளவுதான் சரீரத்தை வந்து அழகுபடுத்தினாலும் இந்த சரீரம் இந்த 5 வேலையை தவிர எந்த வேலையும் செய்யாது. என்ன செய்யும்? ஒன்று, உங்களை வந்து பார்க்க வைக்கும், எல்லாமே சைட் எல்லாம் பார்க்கணும். 2, ஸ்மெல். உள்ள வந்தோம், பேட் ஸ்மெல் அடிச்சிருச்சு, புரிஞ்சுட்டோம், டக்குனு பேட் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லி அது புரிஞ்சிச்சு. அது எங்க போகுது? இதுக்குள்ள போய் சேரும், இந்த மைண்ட்ல போகுது. மைண்ட் ஒர்க் பண்ணனால தான் அவங்க பேட் ஸ்மெல் வந்து உள்ள போனோன்னா மைண்ட்ல போய் டச் ஆனோன்னா பேட் ஸ்மெல் போயிடுச்சு. அடுத்து ஹியர், நான் பேசுறது நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க காது வழியா. அடுத்து டச், நீங்க ஏதாவது தொட்ட உடனே இருட்டை விட நீ வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை தொட்டா, கிளாஸ் ஒரு பாட்டில் கூட ஒரு டக்குன்னு இருட்டாங்கன்னா புரிஞ்சுக்கிறீங்க பாட்டில். எப்படி? சென்சர், கையில் இருக்கக்கூடிய சென்சர், உடம்புல இருக்கக்கூடிய சென்சர். அது தொட்ட உடனே அது அப்படியே டக்கு நரம்பு வழியா போய் மூளையில போய் அப்படியே டக்குன்னு மைண்ட்ல வரணும். மைக்கை பிடிச்சிருக்கிற, நீ வயலத்தை பிடிச்சிருக்கிற அப்படின்றது இருட்டிலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வேலை செய்யும். அடுத்து டேஸ்ட், நீங்க ஒரு பொருளை சாப்பிட்றது உரப்பா இருக்கா, காரமா இருக்குதா, இனிப்பா இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய நாக்கில் இருக்கக்கூடிய டேஸ்ட். இந்த 5 காரியங்களை உங்களுடைய மைண்டுக்கு செலுத்தக்கூடிய வேலை தான் இந்த சரீரத்துக்கு வேற எந்த வேலை. ஆனா இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப அழகுபடுறோம், ரொம்ப இது பண்றோம். ஆனா இவைகளை எல்லாம் அப்சர்வ் பண்ணக்கூடிய மைண்டுக்கு நம்ம எந்த வேலையும் கொடுக்கணும். மைண்ட்ன்றதா உண்மையான உள்ளான மனிதன் சொல்லுவாங்க பைபிள். இந்த மைண்டுக்கு பேர் உள்ளான மனிதன். இது என்ன மனிதன்? வெளியரங்கமான மனிதன். வெளியரங்கமான மனிதன். வசனங்களை கொஞ்சம் எடுத்து படிச்சுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1-3 படிங்க. அந்த வசனத்தை மட்டும் படிச்சுட்டு போயிடலாம், அது புரியும். 3 விதமான மனிதன் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிறான். ஒரு 3 விதமான மனிதன் இல்ல, 3 விதமான பர்சனாலிட்டி ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்குது. அதான் மனிதன். புரியுதுங்களா? எப்படி? 3 விதமான பர்சனாலிட்டி ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்கிறதா மனிதன். இப்ப இந்த வாட்டர் பாட்டில் அப்படின்னு சொன்னா 3 விதமான பர்சனாலிட்டி. இது இதனுடைய பாடி. ஓகே, இதுக்குள்ள இருக்கக்கூடிய லிக்விட், ஈவன் தண்ணீரா இருந்தா கூட அது வெறும் தண்ணீர் இல்லை, 2 பொருள் சேர்ந்துதான் தண்ணீர். என்னது? படிக்கிற பிள்ளை சொல்லலாம். என்னது? தண்ணீர் எப்படி வரும்? H2O. அந்த 2 சேர்ந்தா தான் என்ன வரும்? தண்ணீர். H மட்டும் இருந்தா தண்ணீர் ஆகாது. O மட்டும், ஆக்சிஜன் மட்டும், ஹைட்ரஜன் மட்டும் இருந்தா தண்ணீர். அதே மாதிரி இந்த பாடிக்குள்ள இந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்த பார்த்தா இது முழுசா வாட்டர் பாட்டில் அப்படின்னு பேர் வரும். அதே மாதிரி மனிதன் என்ற பேர் வரணும்னா இந்த பிசிக்கல் பாடிக்குள்ள ஆத்மாவும் சரீரம் ஆவியும் உண்டாகும். 2 இருந்தா தான் மனிதன்
அப்படின்னு சொல்ல முடியும். ஆவி போச்சுன்னா போனோம். அதான் பேரே மாறுது, டக்குன்னு பேர் மாறுது. ஜெய் ஜார்ஜ் அதுதான் பேர். ஆவி போச்சுன்னா போனோம், முடிஞ்சு வச்சு. அவன் வேற வேற பேர் கிடையாது. ராஜா, பெரிய ராஜா, அலெக்சாண்டர் ராஜா இறந்து போயிட்டாரு. எல்லா ஆளும் வராங்க, அலெக்சாண்டர் ராஜாவை எப்பொழுது புதைக்கிறாங்க அப்படின்னு கேட்பீங்க. பணத்தை எப்ப எடுப்பீங்க? யார் பேரன்? அவர் முதல் உயிரோட இருக்க என்ன பேரு? அலெக்சாண்டர் ராஜா. ஆனா செத்தோட என்ன போச்சு, ஒரு நிமிஷத்துல பேரு மாறி போச்சு. புரியுதுங்களா? சோ அதுதான் ஓகே படிங்க. அதான் மூன்று விதமான பர்சனல் உள்ள இருக்கிறத பற்றி படிங்க. ஒன்று கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 to 3 வரைக்கும் கூடிய வசனங்கள். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்று. பாத்தீங்களா? முதல் பேர் மாமிசத்துக்குரியவர். அல்ல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும், பின்னால யூஸ் ஆகும். முதல் மனிதனுடைய பேர் என்ன? மாமிசத்துக்குரியவர். ஓகே, நம்ம முழுசா படிக்கணும். நேரம் சீக்கிரம் ஒரு கிளாஸ் முடிச்சா தான் அடுத்த வாரம் எல்லாரும் அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணுவீங்க. 15 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே, ஸோ அதை வந்து நோட் பண்ணி. ஒன்று மாமிசத்துக்குரியவர். அடுத்த காலம் படிங்க. 1 Corinthians 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த 1 Corinthians 2:14. ஜென்மஸ்வபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அப்படிங்களா? ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன் அவர் யாரு? அதான் மைண்ட். அதான் இப்ப படிச்சுட்டு சோல், மைண்ட், ஜென்ம சுபாவம். என்ன ஜென்ம சுபாவம்? ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஜென்ம சுபாவம்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஜென்ம சுபாவம்னா என்ன சொல்லுங்க? ஜென்ம சுபாவம் என்ன? சொல்ல பாருங்க. ஜென்ம சுபாவம் என்ன? ஜென்ம சுபாவம் பாரம்பரியமா கிடைக்கக்கூடிய சில சுபாவம். அதுதான் ஜென்ம சுபாவம். சின்ன பிள்ளை பிறந்திருக்கும், அவனுக்கு மூக்கு வாயில சரியா அவங்க அப்பா அம்மா ஓடி மாதிரி வராது. ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆனால் தான் யாருடைய ஃபேஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அந்த குழந்தை சில இடத்துல பார்த்தீங்கன்னா தூங்குறப்ப கால் மேல கால் கூட தூங்கிடும். பாத்தீங்களா? வீட்டில் யாரும் அப்படி தூங்க மாட்டாங்க. தாத்தா நம்ம தூங்கிட்டாங்க, ஆனால் தாத்தா மாதிரியே தூங்குறாங்க. தட் இஸ் ஜென்ம சுபாவம். பாரம்பரியமா கிடைக்கக்கூடிய சுபாவம். எல்லா மனிதனுக்குள்ளேயும் பாரம்பரியமான சுபாவம். அந்த சுபாவம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? ஏதனில் இருந்து ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனப்ப இருந்து ஆரம்பிச்ச அந்த சுபாவம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் என்னது? கீழ்ப்படியும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டான், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டான், அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான், யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான். இது எங்க இருந்து ஆரம்பிச்சது? இந்த மனிதன் எங்க இருக்கிறான்? அதான் இது இவன் ஜென்ம சுபாவம். முதல் மனிதன் சரீரப்பிரகாரமான மனிதன், மாம்சத்தின்படியான மனிதன். 2வது மனிதன் ஜென்ம சுபாவம் மனிதன். இன்னொரு மனிதன் இருக்கிறான் இதுக்குள்ள. அப்படியா? 1 Corinthians 2:11. மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷனில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்படின்னா என்ன? மனிதனுக்குள்ள என்ன இருக்கு? ஆவிக்குரிய ஒரு மனிதன் இருக்கு. அவனுக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும். என்னுடைய மனைவி கல்யாணம் பண்ணாங்க 20 வருஷம் ஆச்சு. என் மனைவிக்கு 90% என்னுடைய கேரக்டர் என்னன்னு தெரியும். எனக்கு 10% இன்னும் தெரியும். நான் சரியா என்னோட சுபாவம் நான் என்ன யோசிக்கிறேன், என்ன செய்வேன், என்ன செய்ய மாட்டேன்னு 10% அவனுக்கு தெரியவே தெரியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு இது முழுசும் தெரியும். புரியுதுங்களா? நான் யாருன்ற சரியா எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி தேவன் யாருன்னு தேவனுடைய ஆத்மா பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தெரியும். யாருக்கு அதைத்தான் மூன்று பர்சனாலிட்டியும் சேர்ந்து மனிதன் இல்லைன்னா சுபாவங்கள் சொல்ல முடியாது. பர்சனாலிட்டி என்ன எப்படி தமிழ் அது முடிவெடுக்கிறது புரியுது? 3 விதமான சுபாவங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும். 3 விதமான சுபாவங்கள் இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் தான் மனிதன். புரியுதுங்களா? இதுல ப்ராப்ளம் என்ன சொன்னேன்? இந்த சரீரத்துக்கு வந்து இந்த காரியங்கள் இருட்டை பார்க்கணும், இருட்டை பார்க்க வைக்கிறது கண்ணு, இருட்டை பார்க்க வைக்கிறது கண்ணு. புரியுதுங்களா? டக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. சத்தத்தை கேட்க வச்சு பயத்தை உண்டு பண்ணுறது அது காது சத்தம் கேட்குறாங்க.
இது எல்லாம் எங்க கிரியை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்குள்ளதான் கிரியை. இந்த சோல் மைண்ட் சிந்தனைன்னு சொல்லுவீங்க இல்லைங்களா, இதுக்குள்ளதான். இதுல என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனுடைய 5 சுபாவங்களை பற்றி படிக்கிறோம். இதனுடைய 5 என்ன சொல்றது கதவுகள். சரீரத்துக்கு 5 கதவுகளை பற்றி படிச்சோம். அப்ப அடுத்து இதுக்கு 5 கதவு இருக்கு. இதோட 5 கதவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு இமேஜினேஷன், சும்மா தேவையில்லாம சிந்திக்கிறது. அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ, நான் என்ன செய்வேன், போச்சுன்னா என்ன செய்வேன், பொருளாகி போச்சு, கடையை பண்ணிட்டாங்க, வருமானம் போச்சு, என்ன செய்வேன் இமேஜினேஷன். புரியுதுங்களா? அடுத்து கான்சியன்ஸ், மனசாட்சி, அது இதுக்குள்ளதான் இருக்கு. சில நேரத்தில் என்ன பண்றது, அதை இந்த சிந்தனை அதிகமானவங்க ஏதாவது தவற செய்திருக்கிறோம். அதை செய்ய வைக்கக்கூடிய அந்த கான்சியன்ஸ். கான்சியன்ஸ்குள்ள நிறைய காரியங்கள் இருக்கு, அதை இப்ப படிக்கல, அப்புறமா முடிச்சு. அடுத்து மெமரி, நிறைய காரியங்கள் வந்து தேவையில்லாத ஸ்டோர் பண்ணி வைப்போம், தேவை இருக்கிறத ஸ்டோர் பண்ணுவோம். இந்த அதாவது ஜென்ம சுபாவத்துடைய ஒரு பிரச்சனையே இதுதான். ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனுடைய பிரச்சனை என்னன்னா, என்ன தேவை இருக்குதோ அதை ஞாபகப்படுத்தி வைக்க மாட்டோம், தேவை இல்லாதவர்கள் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து ரீசன், காரணங்கள். என்னுடைய லைஃப் ஃபெயிலியர் ஆனது காரணம் நீ தான். ஆதாம் அப்படிதான் இருந்தார். ஆதாம் போய் ஆண்டவர்கிட்ட, நீ ஏன் பாவம் செஞ்ச, நீ ஏன் தின்ன, நான் திங்கல, ஏன் கூட நீ கொடுத்த இல்ல, அந்த பொண்ணுதான் எனக்கு நீ திங்க கொடுத்தா அப்படின்னு அவன் மேல காரணம் போட்டா. ஏவாட்ட போய் கேட்ட, நானும் செய்யல, பாம்பு தான் இந்த காரணம். ரீசன்ஸ், அதாவது தன்னுடைய குறையை வந்து தான் உணராமல் என்ன ஒப்புக்கொள்ளாமல் இன்னொருத்தர் மேல வந்து ரீசன் போடும். அது இந்த மனிதனுடைய இன்னொரு ஸ்பெஷல். அடுத்து வந்து அஃபெக்ஷன்ஸ், தேவையில்லாம வீட்டுல ஒரு நாய்க்குட்டி செத்து போச்சு, 15 நாள் சாப்பிடாம இருக்கும், தேவையாது. தேவையில்லாத அஃபெக்ஷன்ஸ் உண்டு பண்ணும். இது எல்லாமே இது காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஜென்ம சுபாவம், கீழ்ப்படியாமையின் சுபாவம் நமக்குள்ள இருக்கிறபடினால தான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும். ஆனா அடுத்து இது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்னு அது ஆவிக்குரிய மனிதன். இந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு தான் விசுவாசம், நம்பிக்கை, ஆண்டவரை துதிக்கிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது, ஜெபம் பண்ற இந்த காரியங்கள் எல்லாம் அந்த மனிதனை ஊக்குவிப்பார். ராத்திரி தூங்கிட்டு திடீர்னு எழுந்திரிச்சு சொன்ன தூக்கம் வராது. அது யாரு செய்வது? தாவி செய்வது. நான் புக்கு படிச்சேன், ஒரு வீடியோல பார்த்தேன். வீடியோல சொன்னாங்க, ஸ்பிரிட், ஆவிகள் மனிதனோடு என்ன சொல்றது இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய நேரம், அது எப்ப நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராத்திரி 3 மணிலிருந்து காலையில் 5 மணிக்குள்ள. அந்த நேரத்தில் ஆவிகள் என்ன மனிதனோட இன்ட்ராக்ட் பண்ணணும். மனிதன்கிட்ட வந்து ஏதாவது பேசுறதுக்கோ, மனிதனை வந்து ஏதாவது காரியத்துக்கு இது பண்ண வச்சு நம்ம ராத்திரி ஒரு ஆவிக்குரிய மக்கள் ராத்திரில உணர்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது யார் மூலமாக? பரிசுத்த ஆவியான. பரிசுத்த ஆவியால நம்ம இன்ட்ராக்ட் பண்ண விரும்புகிறோம். எழுந்து உட்காந்து துதி, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணு, ப்ரேயர் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம எழுப்பி அந்த நேரத்தில் நீங்க ஜெபிச்சீங்கன்னா, சிஸ்டர் நான் சொல்றேன், நீங்க 40 நாள் உபவாசம் ஜெபிக்கிறத விட பயங்கரமான விடுதலை அந்த நேரத்தில். ஏன்னா ஆண்டவர் நம்ம எழுப்பி ஜெபிக்கிற நேரம் பரிசுத்த ஆவியை நம்மோடு கூட இருந்து நம்ம பலப்படுத்தணும். அந்த நேரத்தில் சில கட்டுகள் அவிழ்க்கப்படும், நோய்கள் விடுதலையாகும், தரித்திரங்கள் உடையும், பயங்கரமான விடுதலை. அதை கற்றுக்கணும். அதை நம்ம கற்றுக்கொண்டோம்னு வச்சுக்கிறேன். ஆனா ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யறப்போ இந்த ஆள் இருக்கிறார்ல, மேலே இருக்கிறாரு, அவர் மேலே இருக்கிறார். சோத்ராண்டவரே சோத்ர 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 5 நிமிஷம் சோத்ர 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 அப்படின்னு தெரியும். இந்த ஆள் சொல்றது 5 நிமிஷம் படுத்துட்டே சோத்ரம் பண்ணுங்க, அப்புறம் எழுச்சிக்கலாம். நம்ம சோத்ர 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 3 மணிக்கு எழுப்பினார். சோத்ரம் மணிக்கு எழுப்பணும், கண்ணு முடிச்சு பார்த்தா 8 மணி ஆயிடுச்சு. கீழ்ப்படுகிறதுனா என்ன தெரியுங்களா? அதை சொல்லுங்க, வேற நம்ம ஆசை எடுக்கிறது. கீழ்ப்படிதல் அப்படின்னா என்ன தெரியுங்களா? அது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார், நான் ஒரு இடத்த காட்டுவேன், 3 நாள் பிரயாணம், சும்மா 1-2 கிடையாது, 3 நாள் பிரயாணம். அங்க போய் உன்னுடைய மகனை பலி போடு. வசனம் சொல்லுது, அந்த வசனம் கொஞ்சம் எடுத்து படிச்சீங்கன்னா 22ஆம் அதிகாரம் மற்றவங்களும் படிச்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதை கற்றுக்கொண்டு வேற கிளாஸ் முடிச்சிடணும்.
இல்லை 1, 2, 3 படிக்கணும். அதான் 1, 2, 3. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி இங்க சோதனைன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. தமிழ்ல அந்த மொழி எழுப்பணும். சோதனை கிடையாது, பரீட்சை. அப்படிதான் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். தேவன் நம்ம பரீட்சை பண்ணுவாரு, சோதனை பண்ண மாட்டார். சோதனைன்னா துக்கம் இருக்கும், பரீட்சையில் துக்கம் இருக்காது, ப்ரமோஷன் இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கணும். பிள்ளைகளுக்கு பரீட்சை வைக்கணும். நான் அதனால அந்த வேர்டை பர்டிகுலர் உங்களுக்கு சொல்றேன். பிள்ளைகளை வந்து ஸ்கூல்ல வந்து சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரமாட்டாங்க. பிள்ளைகளுக்கு வருஷம் பரீட்சை தான் வைப்பாங்க. பிள்ளைகளுக்கு வருஷம் சோதனை கிடையாது. புரியுங்களா? அதை புரிஞ்சுக்கணும். ஸோ பரீட்சைன்னா என்ன? இந்த வருஷம் பரீட்சை எழுதுனா 6வது பரீட்சை எழுதுனா அடுத்த வருஷம் 7வது போகும். ஆண்டவன் நமக்கு பரீட்சை கொடுத்தாருன்னா ப்ரமோஷன் வருதுன்னு அர்த்தம், ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ அந்த மனசு வச்சு படிக்கணும். அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். இப்படி நீங்க எப்படி கூட அதை படிக்கலாம் சார். இந்த காரியங்கள் நடந்தவர்களுக்கு தேவன் ஆபிரகாமை பரிசோதனை பண்ணா, பரீட்சை பண்ணா, அப்படியே படிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே. அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சூதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அதுல மோரியான்ற மலை கிடையாது, மோரியாவில் இருக்கக்கூடிய தேசத்துல ஒரு மலை. இந்த மலைக்கு பேர சொல்லல. நீ மோரியா வரைக்கும் போ, அதுக்கு பிறகு நான் மலையை காட்டுவேன். அதான் அவருடைய அர்த்தம். ஓகே. அடுத்த வருஷம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேதம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். ராத்திரில ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் என்ன செய்யறாரு? அத்தி காலையில் அந்த வசனத்தெல்லாம் அத்தி காலையில் சொன்ன காரியம் ஒன்றும் அவ்வளோ சுகமான ஒரு விஷயம் கிடையாது. நைட்டு நல்லா குளிர் நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறப்போ பரிசுத்த ஆவியானவர் கட்டி ஜெபம் பண்ண ஒரு சுகமான பரிசுவே கிடையாது. எல்லாம் நல்லா கொட்டை விட்டு தூங்குறப்போ நம்ம மட்டும் உட்காந்து கொடுக்க சோகரானவரே சுகமாக இருக்காரு. இதே மாதிரி ஆபிரகாம் சொன்ன வார்த்தை அவருக்கு சுகமான ஒரு வாரியம் கிடையாது. மகனை கொல்ல சொல்லியிருக்காரு. சுகமான விஷயம் கிடையாது, ரொம்ப வேதனை உண்டாக்கக்கூடிய காரியம். ஆனால் ஆபிரகாம் என்ன செஞ்சான்? அதிகாலையிலே அப்படின்னா சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ரெடி ஆயிட்டார். அதான் கீழ்ப்படி. ஆண்டவர் தான் இருப்பாங்க. நீங்க 1 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணணுமா? இல்லை 3 மணிலேருந்து எழுந்திரிச்சு உட்காந்து நம்ம 10 மணி நேரம் ஜெபம், காலையில் 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணணும். அப்புறம் நான் தூங்கிட்டேன், காலை எந்திரிக்க முடியாது. அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் பார்க்கறது என்ன தெரியுமா? 3 மணிக்கு எழுப்புனா எந்திரிக்கிறியா? நீ ஜெபம் பண்றியா இல்லையான்றதுல 2வது செகண்டரி. எழுப்புன உடனே எந்திரிக்கிறியா இல்லையா? அதான் கீழ்ப்படி. அந்த ஒரு சுபாவத்தை நீங்க கேரக்டரை நீங்க உருவாக்கிக்கிட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துற விதத்தை நீங்க அறிய முடியும். இல்லைன்னா அறியவே முடியாது. பயங்கரமான சென்சிட்டிவா இருக்கும் அந்த விஷயம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை பேசுறது நீங்க சரியா புரிஞ்சுக்கிறோம்னா முதல்ல கீழ்ப்படுதலுக்கு வரணும். கீழ்ப்படுதலுக்கு வராம பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பேசணும்னு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. எங்க கீழ்ப்படுதல் உண்டாகுதோ அந்த இடத்துலதான் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அது 2வது காரியம். ஆண்டவர் பேசுறோம்னா பாருங்க, நம்ம வீட்டில் வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். வீட்டில் 2 பிள்ளை இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை சொன்னபடியே கேட்க மாட்டான். டேய் அதை செய்ய கேட்க மாட்டான். ஒரு பையன் சொன்னபடி கேட்பான். உங்க வாயில யார் பேர் வரும்? அவனை கொடுத்தா எல்லா வேலையும் சொல்லிட்டே இருக்கும். அவன் மேல கோபமா இருக்கிறதுனால அவனுக்கு அதிகமாக வேலை வாங்கணும் அப்படின்னு அவசியத்துக்காக இல்லை. அவன் கீழ்படுகிறான் அப்படின்னால அவன் பேர் ஏன் அவன் மேல அன்பு அதிகம். அவன் அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு யாரு செய்கிறாங்களோ அவர்கள் மேல ஆண்டவருக்கு அன்பு அதிகம். அவங்களையே சொல்வார். நல்ல உதாரணம் பைபிள்ல படிக்கிறோம். சாமுவேல் புத்தகத்தை பார்க்கணும். ஏலிக்கு சொல்லக்கூடிய பெரிய ஒரு என்ன சொல்றது இவர் இருந்தார். தேவாலயத்தினுடைய ஒரு இவர் இருந்தார். தேவாலயத்தை நடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆசாரி இருந்தார். ஆனா இவரை நிறைய தான் ஆண்டு கூப்பிட்டுருக்காரு. ஆனா இவர் வயதாகி கண்ணெல்லாம் வாங்கி போனதுனால இவருக்கு ஆண்டோட சத்தத்தை புரிஞ்சுக்கவே முடியும். ஆனா சின்ன பையன், ஒண்ணுமே தெரியாது, ஆண்டவரே தெரியாத ஒரு பையன்.
அவன்கிட்ட பாருங்க அதை கூட படி நல்லா ஒன்று சாமுவேல் 3ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன். முதல்ல ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுறாங்க. யாரு என்ன ஏது ஒன்றும் தெரியாது. ஆனா கூப்பிட்ட உடனே அவன் என்ன சொல்றாங்க? என்னங்க யார் கூப்பிடுது அப்படின்னு உடனே அதை கீழ்ப்படிதலுக்கு ஒரு திரும்பி படுக்கலாம் இல்லைங்களா? அப்படி தூங்கலாம். சின்ன பையன் தூக்கத்தில் தூங்கலாம் கணக்கே. அதுக்கு அடுத்து பாருங்க 6 வருஷம் 6. மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே. அடுத்து பாருங்க, அடுத்து 8 படி. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன் என்று கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை 10 படி 10. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று, முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். 4 தடவை ஆண்டவர் கண்டினியூ வந்து கூப்பிடுறாரு. இந்த 4 தடவை சாமுவேல் என்ன பண்றாரு? உடனே இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றான். இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றவங்க மேல ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய வல்லமை அனுப்புவார், கிருபை அனுப்புவார், வரங்களை எல்லாம் ஆண்டவர் கீழ்ப்படிக்கிறார். முக்கியமாக ஆபிரகாம் பார்த்தோம், இவ்வளவு வேதனைகள் ஒரு காரியம் சொல்லியும் ஆபிரகாம் அதிகாலையிலே இருந்தார். அதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய என்ன சொல்றது, ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனை ஜெயிக்க விடுது. இவன் வந்து பெரிய ஒரு மோசமான ஒரு சுபாவம், மோசமான ஒரு கேரக்டர் நம்மளுக்குள்ள இருக்கு. நம்ம வாழ்க்கையில இதுதான் எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே போகுது. நம்ம வாழ்க்கை இது ஜெயிக்கிற இடத்துல எல்லாம் நம்ம ஆசீர்வாதம் இறங்கும். அதுக்கு பதிலாக இந்த மனிதன் ஜெயிக்கணும். ஆவி நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மனிதன் நமக்குள்ள ஜெயமுள்ளவனாக மாறினா, ஆவிக்குரிய மனிதன் பலம் உள்ளவனாக மாறினா நம்ம எல்லா இடத்துலையும் வெற்றி. ஆமென். இந்த மைண்டு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? பயத்தை கொடுக்குது. ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஒரு மனிதனுக்குள்ள இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிற பொழுது இந்த இடத்துல ஒரு சிங்காசனம் இருக்கும். அந்த பிக்சர் எடுத்ததாக மனிதனுடைய இதயம் சொல்றாரு. அந்த பிக்சர் காரணம் அவன் நல்லா தெரியும். இதுக்குள்ள ஒரு சிங்காசனம் இருக்கு. ரட்சிக்கப்படாத அந்த மனிதனுடைய சிங்காசனத்துக்குள்ள பிசாசு உட்கார்ந்துருப்பான். ரட்சிக்கப்பட்ட சிங்காசனத்துல பிசாசு ஓடி போயிட்டு இயேசு உட்கார்ந்து. புரியுங்களா? இந்த மனிதன் இவன் சிங்காசனம் எதுக்கு? கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே, என்னுடைய ஆத்மா, ஆவி, சரீரத்தை நான் உங்களுடைய ஆட்சிக்குள்ளாக கொண்டு ரட்சிக்கப்படுகிறது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் தான். சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆவியையும் ஆவியையும் சரீரத்தையும் கர்த்தருடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருது. கர்த்தர் அப்படின்னு அவர் பேரே விடுறார். கர்த்தர்னா கர்த்தத்துவம் செய்கிறவர், ஆட்சி செய்கிறவர். அப்ப சரீரம் அவருக்கு கீழ்ப்படியணும், மனசு அவருக்கு கீழ்ப்படியணும், ஆத்மாவும் அவருக்கு கீழ்ப்படியணும். ஆனா இப்ப எனக்கு ஒரு கொஸ்டின், இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னே ஆண்டவர் உள்ள வந்துடுறாங்கல்ல, உள்ள வந்துட்டு எல்லாமே தெரியறது கிடையாது. ஆனா ஆண்டவர் உள்ள இருக்கிற ஒரு சிந்தனை மட்டும் நமக்கு வந்துடுது. ஆனா அந்த பிரேயர் வசனம் படிக்கிறதுக்கு அப்புறம் தான் நம்ம சத்தியம் இன்னும் கொஞ்சம் தெரியுதுங்களா? அதான் இல்லைங்களா? ஆண்டவர் நமக்குள்ள எப்படி வருகிறார் அப்படின்னு நிறைய பேர் தப்பு எடுக்கிறாங்க. ஆண்டவர் ராஜாவா வரல, ஆண்டவர் குழந்தையா தான் வருவார். மரியாதையுடைய கர்ப்பப்பைக்கு எப்படி குழந்தையா வந்தாரோ அதே அதுக்குள்ள அந்த குழந்தைய வளர வைக்கிறது நம்மளுடைய கடமை. குழந்தையா இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே புரியாது. குழந்தைக்கு ஏதாவது புரியுமா? ஒன்றும் புரியாது. அப்ப குழந்தைக்கு நம்ம என்ன பண்றோம்? நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கணும். அதுக்கு ஒரு வசனம் யாவது வருது. 1 பேதுரு
அது வந்து ஆவியானவர் தொட்டம் தான் இப்போ வந்து அந்த மாதிரி. அந்த சத்தியம் புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? அது உள்ளுக்குள்ள அந்த வசனம் உள்ள போன உடனே இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் இருக்கு இல்லைங்களா, அந்த தடப்படுறது வெளியில போச்சு. நம்மளுக்கு ஆண்டு இருக்கிறார், குழந்தையா இருக்கிறார். அந்த குழந்தை நம்ம எதை வைக்கணும்? வளர வைக்கணும். வசனத்தை படிக்க வந்தோம். படிக்க 1 பேர் 2வது அதிகாரம் 2வது வசனம் படிங்க. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி. பாத்தீங்களா? நீங்கள் வளரும்படி. நீங்கள்னா யாரு? உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மனுஷன். பைபிள் நீங்கள்னு சொன்னா சரீர பிரகார மனுஷனை பத்தி சொல்லவே சொல்லாது. எந்த இடத்துலையும் நீங்கள் அப்படின்னு சொல்லி பைபிள் உங்களை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னா உங்களுடைய சரீர பிரகார மனுஷனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நினைச்சுக்கணும், உள்ளான மனிதனை பற்றி தான் ஆண்டவர் சொல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லி. ஓகே, படி. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலிலே வாஞ்சையாக இருங்கள். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தை வளரணும்னா சின்ன குழந்தைக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? அவனுடைய ஊட்டச்சத்தை பால் தான். 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் தாய்ப்பால் குடிச்சு இல்லை மாட்டு பால் குடிச்சு பாலின் மூலமாக தான் அவனுக்கு என்ன உண்டாகுது? எந்திரிச்சு ஒரு நாள் நடக்கிறான், விளையாடுறான், எல்லாமே இவருடைய கறி முட்டைலாம் இல்லை. இந்த தாய்ப்பால் சரியா குடிக்காதவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு தாய்ப்பால் சரியா தாய்ப்பால் கொடுக்க முழுச எவ்வளவு தாய்ப்பால் கொடுக்க முடியும் அவ்வளவு தாய்ப்பால் பிள்ளைக்கு கொடுக்கணும். அதெல்லாம் அவர் முழு எனர்ஜியுமே கிடைக்கும். அது கம்மியாக கிடைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் நோய்கள் நிறைய வரும். பெரியவங்களான பிபி சுகர் அதெல்லாம் வர்றதுக்கான தாய்ப்பால் கம்மியாக பிடிக்கிறது. ஸோ அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இயேசு பலமுள்ள மனிதன், ஆவிக்குரிய மனிதன். அந்த மனிதன் அந்த குழந்தை வளரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? வசனம் கேட்கணும், வசனம் படிக்கணும், வசனத்தை தெரிந்து கொள்ளணும், வசனத்தினுடைய அறிவை பெற்று. எவ்வளவு நீங்க வசனத்தை கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதன் வளரும். அந்த மனிதன் வளருவான்னு எப்படி தெரியலாம்? எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? உள்ளுக்குள்ள இருக்கிற மனிதன், ஆவிக்குரிய மனிதன், அவனுக்கு எப்படி மசில் வருது, அவனுக்கு எப்படி வளரான்னு தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஆவிக்குரிய மனிதனுடைய மசில்ஸ் தான் விசுவாசம். எந்த அளவுக்கு உங்களுக்கு விசுவாசம் அதிகரிக்கணும் நினைச்சுக்கங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மனிதன் என்ன பண்றான்? நல்லா ஓல்டா வளர்ந்துட்டு. அந்த மனிதனுடைய விசுவாசத்தை பார்த்து தான் தேவன் அதனால வசனம் சொல்லுது, போல சொல்லுகிறார், நாங்கள் என்ன செய்யறோம்? எங்கள் கண்களால என்ன செய்யல, நடக்கல, அப்புறம் விசுவாசத்தினால நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றது காரணம் என்ன? இந்த கண்களால பார்த்தோம்னா இவன் என்ன பண்ணிடுவான்? இவன் அவங்களை பண்ணி ஏமாத்திடுவான். என்ன சொல்லுவாங்க? மனுஷன் என்ன பண்ணிடுவாங்க? ஏமாத்திடுவான். ஆனா நீங்க வந்து இந்த மனிதனுக்கு கண்ணு இருக்கு, இந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு, இந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு நிறைய கதவுகள் இருக்கு. அதை உங்களுக்கு சொல்றேன். ஆவிக்குரிய மனிதனுக்கு என்ன இருக்குது? கதவுகள் இருக்கு, கேட்கக்கூடிய காது இருக்கு, காணக்கூடிய கண் இருக்கு, முகர பரிசுத்த ஆவியானவரை நீங்க வந்து ஒரு மனுஷன் உங்க கூட இருக்கிறது போலவே உணரணும். நான் உங்களை எப்படி பேசிட்டு இருக்கிறேனோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட வர்றதை நீங்க உணரணும். அதை உடனே நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கல்லறையில போய் கூட நீங்க சூப்பரா தூக்கிட்டு வந்துச்சு. புரியுதுங்களா? கல்லறையில ஒரு ஆயிரக்கணக்கான குளத்தை புதைச்சிருக்கு, கல்லறையா கூட இருக்கட்டும், நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய கண்ணை நீங்க திறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பரிசுத்த இப்போ பரிசுத்த கூட இருக்கிறாரு. இந்த நிமிஷத்துலயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மட்டும் இல்ல, நம்மோடு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆமென்.
கற்பனைகளின் மூலமாக, கான்சியஸ் மூலமாக, மனசாட்சி மூலமாக, மெமரி மூலமாக, காரணங்கள் மூலமாக, அஃபெக்ஷன் மூலமாக ஆவிக்குரிய மனிதனுக்கு மேலே ஏறி உட்கார்ந்து. அதனால என்ன பண்ணலாம், அவனுக்கு கண்ணை தட்ட முடியும். அவன் கண்ணை முடிக்கிறான், காலை முடிக்கிறான், இங்க செய்யற வேலை. அவனுடைய கண்ணு ரெஸ்லிங் இருக்கு, ரெஸ்லிங் மாதிரி கண்ணையும் காதையும் வாயும் எல்லாம் மூடி கட்டி வச்சான். கட்டி வைக்கிறதுனால உங்க சுற்றில இருக்கக்கூடிய ஆவிக்குரிய காரியங்களை நீங்க அறிய முடியல. பாருங்க, நம்ம முதல்ல ஆரம்பத்தில் எலிசா என்ன சொன்னார், ஜெபம் ஆண்டவரே இவருடைய கண்ணை தர அப்படின்னா. ஜெபம் பண்ணாரு, அவனுடைய ஆவிக்குரிய கண்ணை திறந்தார். உடல் இல்லை, உடனால அந்த படையில இருந்து பார்த்துக்க முடியாது இல்லைங்களா, உடல் நல்ல கண்ணை தெரிஞ்சு அவனுடைய ஆவிக்குரிய கண்ணை திறந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அக்கினி ரதங்களையும் தூதர்களையும் பார்க்கணும். அவங்களுக்கு மேல இந்த உலக பிரகாரமான படைக்கு மேல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆவிக்குரிய குதிரைகளும் சேவகர்களும் நிற்கிறத பார்க்கணும். 10 நிமிஷத்துக்குள்ள வேலை முடிவு. யாரு? உலக பிரகாரமா வந்தாங்க. இது நம்முடைய ஆவிக்குரிய கண் திறந்தா மட்டும்தான் நம்மளுக்கு தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, அதான் நாங்கள் இருட்டில் தனியா போறீங்க, பயம் வர்றது காரணம் என்ன? இவன் மேற்கொண்டு வச்சிருக்காங்க இமாஜினேஷன் மூலமா. இமாஜினேஷன் திருட வந்துட்டானா அப்படின்னு தேவையில்லை சிந்தனையை கொண்டு வந்து கொடுக்கிறது. ஆனா நம்ம கூட இயேசு இருக்கிறத உணரப்படுறது. நம்ம கூட இயேசு இருக்கிறார், உள்ள இயேசு இருக்கிறாரு, வெளியில பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, தூதர்கள் இருக்கிறாங்க. நான் சொன்னதோடைய அருமை உங்களுக்கு புரிஞ்சுன்னா க்ளோஸ் பண்ணிருக்கோம், முடிஞ்சு. அடுத்த என்ன மிச்சம் பண்ணிக்கலாம். நான் சொன்னதோட உண்மையை உங்களுக்கு புரியுது. உங்க கூட இயேசு இருக்காரு, உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்காரு, உங்க கூட வல்லமையுள்ள தூதர்கள் இருக்காரு. அவங்க என்னென்ன உங்களுக்கு புரியுதா? ஏதாவது ஒரு புரியுதா? நான் சொன்னதோடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு சாதாரண மனுஷன் ரோட்ல போறப்ப என் கூட யாரு இருப்பாங்க சொல்லுங்க? சாதாரண ஒரு மனுஷன் ரோட்ல போறேன், நான் சாதாரண ஒரு மனுஷன் ரோட்ல போறேன், கூட யாரு இருப்பாங்க? யாரு வருவாங்க? நான் திடீர்னு பிரசிடென்ட் ஆகிட்டேன், இந்தியாவோட பிரசிடென்ட், ஜெர்மனி. ஆனால் திடீர்னு இந்தியாவுடைய பிரசிடென்ட் ஆகிட்டேன். இப்ப நான் ரோட்ல போறேன், என்ன நடக்கும்? இந்தியாவுடைய முழு படையும் என் கூட சுத்தி பொசிஷன் மாறு. நீ இயேசுவை தெரிந்து கொள்ளாமல் இருக்கப்ப சாதாரணமா இருந்தீங்க. இயேசுவை தெரிந்து கொள்ளோட வசனம் சொல்வது, நீங்கள் தேவனுடைய குமாரர்கள் அழைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப என்ன தெரியுமா? பரலோகமே இறங்கி வந்து உங்களுக்கு வாசம் பண்ணி இயேசு ஆமென் உங்களை வழி நடத்தும்படியாக வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களை பிடிச்சு நடத்துறாங்க. மட்டுமில்ல, பரலோகத்தின் சேவை முழுவதும் உங்களுக்கு பாதுகாப்பாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நீங்க சரியா உணர்ந்தீங்கன்னா, இது எங்க உணரணும்? ஆத்துமாவுக்குள்ள உணரணும். உள்ளான மனிதன், அடுத்த வாரம் எடுத்து வசனங்கள்லாம் நிறைய வருது. உள்ளான மனிதனுக்குள்ள நீங்க அதை உணர்ந்தீங்கன்னா, என்ன பிரச்சனை முன்னாலும் பயப்படவே மாட்டேன். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான் 46ஆம் சங்கீதம், மலைகள் பேரும் தண்ணீருக்குள்ள விழுந்தாலும் சமுத்திரத்தில் விழுந்தாலும் நான் பயப்படுவேன். என்ன பூமியில இருந்தாலும் பயப்படும். கோவிட் வரட்டும், கொரோனா வரட்டும், இதை விட பெரிய வைரஸ் வரட்டும், என்ன வரட்டும். சங்கீதம் சொல்லுது, உனக்கு வலது வாரத்துல 1000, இடது வாரத்துல 10,000 பேர் கொடுக்கும். ஆனால் மக்கள் வராது. ஏயா வராது? பரலோகத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துது. வல்லமையான தேவனோடு தேவனுடைய பிள்ளையாக அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலையை நன்றி செலுத்துகிறோம். பெரிய ஆவிக்குரிய மர்மங்களை, நம்முடைய ஸ்தோத்திர ரகசியங்களை சொன்னீரே, நன்றியோட போய் துதிக்கிறோம். ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே, ராத்திரி சமயங்களில் ஆண்டவரே, நாங்கள் சும்மா இருக்கிற நேரங்களில் பரிசுத்த ஆவியானவரை ஜெபிக்க ஏவுகிறோம். உமக்கு கீழ்ப்படிந்தது ஆபிரகாமை கவனித்தோம். ஆபிரகாம் எப்படி உமக்கு கீழ்ப்படிந்தார் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அது சாமுவேல் எப்படி உடைய வார்த்தைக்கு இதோ ஆண்டவரே பேசும், நான் கேட்கிறேன் என்று கீழ்ப்படிந்தாரோ, அந்தபடி ஒரு கீழ்ப்படிதல் சுபாவத்தை எங்கள் மேலே அதிகரிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அபிஷேகம் பண்ணுகிற அருமையான சிஸ்டர் உமாவுக்காக கொடுத்த பெரிய விடுதலுக்காக பரிசுத்த ஆவியை தொட்டபடியா நன்றியோட துதிக்கிறோம்.
விசுவாசத்தை அதிகரிச்சபடியா, தைரியத்தை கொடுத்தபடியா, பிரச்சனைக்கு முன்னால் ஆரம்பிச்சு என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு எந்த தீங்கும் வராதுன்னு சொல்லக்கூடிய தைரியத்தை இந்த காலையில் இரவில் இந்த சோழி மேல, குடும்பத்து மேல அதை ஊற்றப்பட்டிருக்க நன்றி ஆளுநர். குடும்பத்தை உலகத்தில் இருக்கிறவர்கள், சொந்தக்காரங்க, சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்து ஏளனமா பேசிக்கிட்டு இருப்போம். அவங்க முன்னால் ஆரம்பிச்சு ஆசீர்வாதமா மாற்றி, அப்பா இவர்கள் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்களே என்று சொல்லி அவங்க அந்த வியக்கத்தக்க முறையில குடும்பத்தை தேவனை நீ மாற்றப்பட முடியாது. நன்றியோடு துணிக்கிற மாட்டது. பிரதருக்காக நன்றி, தம்பிக்காக நன்றி, அவனுடைய பாப்பாவுக்கு நன்றி. குடும்பம் ஒப்படைக்கிறோம் இரவிலையும் ஆண்டவரே சொல் பைபிள் வர முடியாமல் டியூட்டில் இருக்கக்கூடிய அருமையான சௌகரியங்களுக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நம்மளுடைய ஆசீர்வதிக்கிறார். அடுத்த வாரம் இன்னும் நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள கிருபைத்தார். அநேக மக்களை கூட்டி வர தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா சேர்களை ஆண்டவர் நிறைத்திருக்கிறபடியாக ஸ்தோத்திரம் விசுவாசத்தோட காண்கிறோம். ஒரு சேரோட காலி இல்லாதபடி ஆத்மாக்களை கொண்டு தேவன் ஆலயத்தை நிறைத்திருக்கிறபடியாக நன்றி செலுத்துகிறோம், விசுவாசிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்தமாய் ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.